எந்த ஒரு நாட்டு மேலையும் இந்த நாடு சுதந்திரம் 1947 இருந்து இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இத்தனை ஆண்டு காலமாக வேறு ஒரு நாட்டின் மேலே அந்த நாட்டை பிடிப்பதற்காக மண்ணாசையின் காரணமாக போர் தொடுக்காத நாடு ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது பாரத நாடு மட்டும்தான். மற்ற எல்லா நாடும் போர் தொடுத்திருக்கு. அடுத்த அண்டை நாட்டு மேல சமாதானம் பேசியிருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அணு ஆயுத போர் மறுபடியும் வரல? ஏன் ஹிரோஷிமா நாகசாகில குண்டு வீசின மாதிரி ஏன் குண்டு வீசல? அப்படின்னா எல்லா நாட்டிலையும் குண்டு இருக்கு, அணுகுண்டு இருக்கு. ஆனா எல்லாரும் பயப்படுறான். ஏன்னா வாங்க ஐயா வாங்க, இந்த நாட்டு மேல அணுகுண்டு வீசினா அந்த நாட்டு மேல இவன் அணுகுண்டு வீசுவான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொன்னார், atomic war is a collective suicide. இது ஒரு அருமையான வாக்கியம். atomic war is a collective suicide அப்படின்னா என்னன்னா, அணு ஆயுத யுத்தம் என்பது இனிமேல் ஒரு ஒட்டுமொத்த தற்கொலை. அப்படின்னா என்ன பொருள்? என்ன, இன்றைக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மேலே அணுகுண்டு வீசி ஜெயித்து விட்டது என்றால் தோற்ற நாடு அழிந்து போய்விடும். ஜெயித்த நாடு அழிந்திருக்காது. ஆனால் ஜெயித்த நாட்டிலும் 10 வருடங்களில் அழிவு தொடங்கும். ஏன்னா அந்த அணுகுண்டு வீசி அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த கதிர்கள் சூழ்நிலையில சுற்றுச்சூழ்நிலையில இருந்து அந்த நாட்டையும் அழித்துவிடும். ஆக அணுகுண்டு வீசிய நாடு உடனே வீசப்பட்ட நாடு உடனே அழிந்துவிடும். வீசிய நாடு கொஞ்ச நாளில் அழிந்துவிடும். இட் இஸ் ஏ கலெக்டிவ் சூசைட் அப்படின்னா அதனால பயப்படுறான். ஆனா பாரத நாடு அணுகுண்டு வைத்திருக்கிறது, அறிவின் வெளிப்பாடு. ஆனால் மறந்து கூட இன்னொரு நாட்டின் மேலே தேவையில்லாமல் அந்த நாட்டை பிடிக்கிற ஆசையிலே அணுகுண்டை வீசாது என்பதற்கு இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் காரணமாக இருக்கு. மற்ற நாட்டில் இல்லாத அளவுக்கு ஆன்மீக செழுமை இங்கே இருக்கிறது. இந்த நாட்டிலே நான் ரொம்ப ரொம்ப மனசு நெகிழ்ந்து வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதால் சொல்லுகிறேன். கார்கில் யுத்தம் பாரத நாட்டின் மேலே பாகிஸ்தான் தொடுக்கிறது. கார்கில்ல நம்ம தொடுக்கல, பாகிஸ்தான் தொடுக்க. அந்த பாகிஸ்தான் தொடுத்த காலகட்டத்தில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நூர் ஃபாத்திமா என்கிற ஒரு குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு இருதயத்துல நோய் வருது. அந்த இருதய நோயை சரி பண்ற மருத்துவ அறிவு, அன்பும் அறிவும் தானே. இருதய நோயை சரி பண்ற மருத்துவ அறிவு பாகிஸ்தான்ல இல்ல. எங்க இருக்கு? இந்தியாவில இருக்கு, பாரதத்துல இருக்கு மருத்துவ அறிவு. அப்ப அந்த நூர் ஃபாத்திமா என்கிற அந்த குழந்தையுடைய தாயாரும் தகப்பனும் இந்திய நாட்டுக்கு விசா அப்ளை பண்றாங்க. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, அந்த குழந்தையுடைய நாடு நம்ம நாட்டு மேல போர் தொடுத்திருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்கு, போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எங்க குழந்தைக்கு மருத்துவம் பார்த்து கொடுங்கன்னு விசா அப்ளை பண்றாங்க. இந்திய நாட்டினுடைய ஆன்மீக செழுமைக்கு அடையாளம் அந்த குழந்தைக்கு இந்திய நாடு விசா கொடுக்கிறது. அந்த குழந்தை இங்க வர்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா? வந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தை. அட்மிட் பண்ணப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு பேர் என்ன தெரியுமா? நாராயண ஹிருதயாலயா. நாராயணன் பேரு, இந்து. அந்த குழந்தைக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் யார் தெரியுமா? டாக்டர் செரியன், கிறிஸ்துவர். இஸ்லாமிய குழந்தைக்கு ஒரு கிறிஸ்துவ மருத்துவர் ஒரு இந்து ஆஸ்பத்திரியில வச்சு மருத்துவம் பார்க்கிறார். வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு எளிதாக இது சாத்தியப்படாது. அந்த குழந்தை சொஸ்தமாயிருக்கு, நல்லா இருக்கு. பாலம் ஏர்போர்ட், டெல்லி பாலம் ஏர்போர்ட்ல அந்த குழந்தையும் தாயும் தகப்பனும் நிக்கிறாங்க. அப்ப நிருபர்கள் போய் கேட்கிறாங்க, அம்மா இப்ப உங்க குழந்தைக்கு இருதயத்துல நோய் குணமாகி விட்டது, நீங்கள் இப்பொழுது எப்படி உணர்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட போது அந்த நூர் ஃபாத்திமா என்கிற இஸ்லாமிய குழந்தையினுடைய தாயார் சொன்னார்கள், உங்களுடைய நாட்டுக்கு மருத்துவம் பார்க்க வருகிற வரைக்கும் என்னுடைய குழந்தையின் இருதயம் லப்டப் லப்டப் என்றுதான் அடித்துக் கொண்டிருந்தது. இனிமேல் என்னுடைய குழந்தையின் இருதயம் இந்தியா 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 என்றுதான் அடிக்கும்.
நண்பர்களே, இது எப்படி சாத்தியப்பட்டது? இங்கே உள்ள ஆன்மீகம், ஆன்மீகத்தினால் வெளிப்படுகிற அன்பு, அதுதான் முக்கியம். அன்பு வெளிப்படுத்தாத ஆன்மீகத்தினால் பிரயோஜனம் இல்லை. அன்பினுடைய விளைவாக, ஆன்மீகத்தினுடைய விளைவாக அன்பு இருக்க வேண்டும். சரி, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினோம்? மருத்துவ சிகிச்சை செய்து வெளிப்படுத்தினோம். மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு எது வேண்டும்? அறிவு. நீங்க அந்த குழந்தைய எங்க வான்னு வீசா கொடுக்கிறதுக்கு அன்பு. ஆனா செரியன் டாக்டர் மருத்துவ சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய சரி பண்ணி அனுப்பிச்சாரு. அதுக்கு காரணம் மருத்துவ அறிவு. ஆக இந்திய நாட்டினுடைய பெருமை என்ன தெரியுமா? இந்த ஒரு நாட்டில் தான் அன்பும் செழுமையாக இருக்கிறது, அறிவியலும் செழுமையாக இருக்கிறது. அன்பும் அறிவும் ஒரு சேர இணைந்த நாடு இந்திய நாடு. எல்லாரும் இந்த நாட்டை ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமின்னே சொல்றாங்க. இது அறிவியலுக்கு அந்நியப்பட்ட பூமி இல்லை பெரியோர்களே. இந்திய நாடு அறிவியலுக்கு அந்நியப்பட்ட பூமி அல்ல. இங்கே சுஷ்ருதா இருந்தார். மயக்க மருந்துன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த அனஸ்தீசியான்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்தை அன்னைக்கே செய்து பார்த்தாங்க. ஆரியப்பட்டா இருந்தார். இன்னைக்கு கோல் செலுத்துறாங்களே, ஏவுகணை செலுத்துறாங்களே, வானியல் சாஸ்திரத்தை அன்னைக்கு ஆரியப்பட்டா செய்து பார்த்தார். தன்வந்திரி இருந்தார், மெடிக்கல் சயின்ஸ். 0 என்கிற எண்ணை உலகத்துக்கு வழங்கிய நாடு, கணிதத்துக்கு வழங்கிய நாடு இந்திய நாடு. ஆக இந்த நாடு அறிவியலுக்கு அறிவுக்கு அந்நியப்பட்ட நாடு அல்ல. இது ஆன்மீக பூமி, அறிவியலிலும் செழித்த பூமி. இன்னைக்கு ஏன் பாகிஸ்தானும் சீனாவும் பாரத நாட்டிற்கிட்ட வாலாட்டாம சுருக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அறிவியல் வளர்ச்சி. அமெரிக்காக்காரன் நம்மளிடத்துல பணிஞ்சு நிக்கிறானே, நம்மளோடு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே அமெரிக்காக்காரன், உலகத்தினுடைய போலீஸ்காரன் சொல்லப்படுறவன். என்ன காரணம்? ஃபாஸ்ட் growth, சயின்டிபிக் growth, அறிவியல் வளர்ந்துகிட்டே இருக்கிறது. ஆக இந்த நாடு அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் செழித்த நாடு. இது அடிப்படையா வச்சிருக்கு. இப்ப நமக்கு அன்பு வேணுமா, அறிவு வேணுமா அப்படிங்கிறது கேள்வி. இது அந்த பேச்சோட அடிப்படை. இன்னைக்கு அன்பு மிகுதியாக தேவைப்படுகிறதா அல்லது அறிவு மிகுதியாக தேவைப்படுகிறதா? ரெண்டும் தேவைப்படுது. உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் ஜெகதீஷ் சந்திர போஸ். அது என்னது? அறிவியல், அறிவு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வள்ளலார். அதுவும் செடி பற்றியது, இதுவும் செடி பற்றியது. செடிகளுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் அறிவியல் அறிஞர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் அன்பர், ஆன்மீகவாதி. இப்ப எனக்கல்ல, நமக்கு ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும், வள்ளலாரும் வேண்டும். இல்ல இது வேணுமா, அது வேணுமா, அன்பு வேணுமா, அறிவு வேணுமா அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது. வேணா இப்படி வேணா வச்சுக்கலாம். ரெண்டுல இன்னைக்கு எது அதிகமா தேவைப்படுது அப்படி வேணா வச்சுக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலையில அறிவு அதிகமா தேவைப்படுதா அல்லது அன்பு அதிகமா? இல்லைன்னா அறிவு நிறைய வளர்ந்த அன்பு குறைஞ்சிருச்சா அல்லது அன்பு நிறைய வளர்ந்த அறிவு குறைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு இந்த பேச்சை அமைக்கலாம். ரெண்டுமே நமக்கு முக்கியம். இன்னும் கூட ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். மேடம் கியூரின்னு ஒரு அறிஞர், விஞ்ஞான அறிஞர். இன்னைக்கு புற்றுநோய் வந்தா கீமோதெரப்பி பண்றாங்களே, ரேடியாலஜி, ரேடியம் வச்சு பண்றாங்களே, அதை கண்டுபிடிச்சவங்க மேடம் கியூரி. அந்த மேடம் கியூரிட்ட போய் அன்னைக்கு உள்ள அறிஞர்கள் சொன்னாங்க, நீங்க ரேடியத்திலேயே உழன்று கொண்டிருந்தால், நீங்க 5-6 ஆண்டுகளாக ரேடியத்தை வைத்தே பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ரேடியத்திலேயே பரிசோதனை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் என்ன பண்ணிருப்பேன்? இல்ல, ஒரு சும்மா கற்பனைக்கு சொல்றேன். ஆன்மீகத்தில் ஆனந்தத்தில் 5 தடவைக்கு மேல் பேசினால் உனக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா
6வது தடவை வருவேங்கிறீங்க. ஒரு மனிதன் இருந்தார், 1 லட்சம் ரூபா கொடுக்குறையா வச்சுக்க, புற்றுநோய் வருங்கிறாங்க. நான் அப்படிதான். ஆனா அல்பாத்மா. நான் யாரு? அல்பாத்மா. ஆனா மேடம் கியூரி என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய புற்றுநோய் சிகிச்சைக்கு நான் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு உதவியாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நான் ஒருத்தி சாவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாங்க. அது என்னது? அது ஆன்மீகமா அறிவியலா? மேடம் கியூரி யாரு? ஆன்மீகவாதியா? அறிவியல் அறிஞர். புரியுதா? அப்ப அறிவியலும் லோகக்ஷேமத்தை நோக்கித்தானே போகிறது. அறிவியலும் லோகக்ஷேமம், உலக நன்மை, எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கிற தாய்மானவரும், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்ன திருமூலரும் மேடம் கியூரிட்ட ரெஃப்ளெக்ட் ஆறாங்களா இல்லையா? அப்படியே ஆன்மீகத்துக்கு வாங்க. பெரியவர் ராமானுஜ பெரியவர், ராமானுஜ பெரியவர்கிட்ட இந்த மந்திரம் சொல்லப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய நமக. யாருக்கு உபதேசிக்கப்படுகிறது? ராமானுஜ பெரியவருக்கு உபதேசிக்கப்படுகிறது. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த மந்திரத்தை நீ வேறு யாருக்காவது உபதேசம் செய்தால் நீ நரகத்துக்கு போய்விடுவாய். கண்டிஷன். ராமானுஜ பெரியவர்கிட்ட சொல்ற கண்டிஷன். நாம என்ன பண்ணுவோம்? இந்த மந்திரத்தை வேற யாருக்காவது சொன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னா யாருக்காவது சொல்லுவோமா? ஆனா ராமானுஜ பெரியவர் திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல ஏறி நின்று கொண்டு அந்த திருக்கோஷ்டியூர் மக்களை எல்லாம் அழைத்து அந்த மந்திரத்தை உபதேசித்தார். ஓம் நமோ நாராயணாய நமக சொன்னார். அப்ப குரு கேட்டார், எத்தனை தடவை சொன்னேன், நீ மற்றவங்களுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செய்தால் நீ நரகத்துக்கு போய்விடுவாய் என்று எத்தனை முறை சொன்னேன், மறுபடியும் எல்லா உலகத்துக்கு சொல்லிவிட்டாயே அப்படின்னு சொன்ன போது மேடம் கியூரி சொன்ன பதிலும் இப்ப ராமானுஜ பெரியவர் சொல்ல போற பதிலும் வேற வேற கிடையாதுங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? எனக்கு ஒருத்திக்கு புற்றுநோய் வர்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை, புற்றுநோய்க்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும்னா நான் சாக தயார்னு சொன்னாங்கல்ல மேடம் கியூரி. ராமானுஜ பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் நான் ஒருவன் நரகத்துக்கு போவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னார். இது என்னது? இது அறிவியலா ஆன்மீகமா? இது ஆன்மீகம். இது ஆன்மீகம், அது அறிவியல். இன்னைக்கு நாலேஜ் பூம், சயின்டிபிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்துகிட்டே இருக்குது. இப்ப ஏன் தொடர்ந்து மாதம் நடத்துறோம்? அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்துகிட்டே இருக்கு. எது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு? எது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு? இந்த நாட்டினுடைய அடிநாதமா இருக்கிற ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கிட்டே இருக்கோ. இந்த நாடு, பாரதி தான் சொன்ன அருமையான ஒரு வாக்கியம் சொன்னான், நல்லன யாவையும் நாடுறும் நாடு. இந்த நாட்டுக்கு அவன் கொடுத்த டெபனிஷன் என்ன? நல்லது எங்க இருக்கோ அதையெல்லாம் தேடி போய் சேர்க்கிற நாடு பாரத நாடு. இன்னைக்கு மணிவண்ணன் சார் இருக்கிறார், நம்ம ஜெகநாதன் இருக்கிறார், சவுந்தரபாண்டியன் இருக்கிறார். அவங்க 2 பேரும் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தத்தில் 3வது தடவை வந்து பேசுகிறேன் என்பதில் கிடைத்திருக்கிற பெரிய மகிழ்ச்சியை விட எனக்கு 3 அருமையான நண்பர்களை இந்த அமைப்பு தேடி கொடுத்திருக்கிறது. ஒருத்தர் சஞ்சீவி ராயன், ஒருத்தர் ஜெகநாதன், ஒருத்தர் சவுந்தரபாண்டியன். என் பிள்ளைகள் கூட என்ன கோயிலுக்கு கூட்டு போகாதியா. என் பிள்ளைகள்ட்ட, என் பசங்க 2 பசங்க இருக்கான், 2 பேர்கள்ட்ட கேட்பேன், எப்பா இன்னைக்கு மாசி மகம் பௌர்ணமி, ஒரு சிவாலயத்தை கூட்டு போங்கடா அப்படின்னா, போங்கப்பா அப்படி நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே போய் சிவனோட நீங்க ஐக்கியமாயிட்டாலும் ஓகே தான். எப்படி? நீங்க அப்படியே போய் நீங்க அப்படியே சிவலிங்கத்தோட ஐக்கியமாயிட்டாலும் ஓகே தான். ஆனா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பென்ஷன்
எனக்கு வரும்னு எழுதி வச்சுட்டு போயிருங்க. அந்த பிள்ளைக்கு 2 பேரும் சவுந்தரபாண்டியனும் ஜெகநாதனும் நேற்று ராத்திரி ஒரு 9 மணிக்கு அந்த ட்ரெயின் மங்களூர் எக்ஸ்பிரஸ் மொரப்பூர்ல வந்து நின்னதுல இருந்து இப்ப வரைக்கும் கூடவே இருந்து. இதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு புருவ மத்தியில கொண்டு போய் குண்டலினி சக்தியை ஏத்தி கண்ணை ஏற சொருகி மனுஷனை எல்லாம் வெறுத்து கல்யாணமான பிறகு குடும்பத்தை விட்டுட்டு ஓடி எதுக்குடா கல்யாணம் பண்ண? நீங்க ஒரு அடிப்படை கேள்வி. உனக்கு ஞானம் வேண்டும் என்பதற்காக சித்தார்த்தன் ஓடி தனக்கு ஞானம் வேண்டும் என்பதற்காக சித்தார்த்தன் ஓடி போய் விடுகிறான் என்றால் யசோதாராவுக்கு யார் பொறுப்பு? இதெல்லாம் யோசிக்கணும் சார். சும்மா புத்தர் புத்தர் புத்தர். திருமணம் பண்ணாம இருக்கணும். திருமணம் பண்ண ஆன்மீகம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணு கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்கிட்டனா அதுதான் ஆன்மீகம். கல்யாணம் பண்ணிட்டு கண்ணு குடிச்சிட்டு வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்து பெஞ்சாதியை போட்டு அடிக்கிறதுக்கு அதுக்கு பேர அறிவே இல்லை. கூடவே இருக்கிறோம். காலையில 2 கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அது மணிவண்ணன் சார் இருக்கிறாரு. அவங்க அந்த கோயில் அந்த வர மகாலட்சுமி பர வாசுதேவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க சார். சார் பணம் எல்லாத்தையும் இருக்கு சார். பணம் எல்லாத்தையும் இருக்கு. என்கிட்டயே வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க, 28 லட்சத்துக்கு எஃப்டி இருக்கு என்கிட்ட. ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனப்படாத என் கையில 28 லட்சம் ரூபாய்க்கு எஃப்டி இருக்கு. அப்புறம் சொந்தமா ஒரு வீடு இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு 2 வீலர் இருக்கு, ஒரே ஒரு பஞ்சாதி, 2 பயிலுவோம். எனக்கு என்ன சார் குறைச்சல்? ஆனா அப்படி ஒரு கோயில் கைங்கரியம் செய்யற வாய்ப்பு எனக்கு கடவுள் கொடுக்கலையே. சொல்ல புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது சார். ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கிற அந்த கைங்கரியத்தை செய்யற பாக்கியத்தை ஒருத்தருக்கு தான் கொடுக்குறாரு. அவரோட சேர்ந்து பல பேர் துணை நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னா கூட அந்த ஆண்டவனுடைய அருள் வேணும், இல்லைன்னா கோயிலுக்கு போக முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் தாழ்னா பாதம். அவனுடைய இறைவனுடைய பாதத்தை வணங்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும், இல்லைன்னா கிடைக்காது. அது அந்த வாசுதேவர் மணிவண்ணன் சாருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் பூரணமா கொடுத்திருக்காரு. அவரோட துணை நின்றவர்களுக்கு அந்த பூரணமாக அந்த அருளை பொழிந்திருக்கிறார். அதனால நான் இந்த தனிப்பட்ட முறையிலே மணிவண்ணன் சாரும் அவரோட குடும்பத்தாரும் பல்லாண்டு காலம் செழிப்பாக வாழ வேண்டும், இன்னும் பல கோயில்களுக்கு அவர்கள் கைங்கரியம் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். அப்புறம் அந்த மல்லிகார்ஜுன சுவாமி கோயிலுக்கு கூட்டு போனா அங்க ஒரு பெருமையை அந்த ஐயர் சொன்னார். செல்வ முத்துக்குமார சுவாமி பட்டர். அவர் என்ன 25 நிமிஷம் நிக்க வச்சுட்டார். ஆனா அவர் ஆர்வத்தின் காரணமா தான் ஒரு 10 நிமிஷம் எனக்காக செலவழிக்கலாமான்னு. நான் 10 நிமிஷம் தானேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவரு அடிக்கிறாரு, அந்த வரலாற்றை சொல்றாரு, இலக்கியம் சொல்றாரு, சிலப்பதிகாரம் சொல்றாரு. அவர் நிறைய படிச்சிருக்காரு சார். அவர் நிறைய படிச்சிருக்கிறார். செல்வ முத்துக்குமார சுவாமி பட்டர் அவர் பேரு. மல்லிகார்ஜுன தாடி பெருசா தாடி வச்சுக்கிறார். இங்க என்ன பெருமை தெரியுமான்னு ஆரம்பிச்சார். என்ன பெருமை? ஆன்மீகம். இதுதான் ஆன்மீகம். இப்பதான் 100 வருஷம் 150 வருஷமா பெண்களுக்கு சமத்துவம் வேணும், பெண்களுக்கு விடுதலை வேணும்னு நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்க தர்மபுரியில மல்லிகார்ஜுன சுவாமி கோயில்ல அம்பாளுக்கு உயரமான பீடத்தை கொடுத்துட்டு இறைவன் கீழே உட்கார்ந்துருக்காரு. பாத்தீங்களா? 18 படி அம்பாளுக்கு போட்டு ஏறி போனாதான் அம்பாளை பார்க்க முடியும். கல்யாண காமாட்சி அம்பாளோட பேர் என்ன? கல்யாண காமாட்சி. அம்பாள் உயரத்துல இருக்கு, சிவபெருமான் கீழே இருக்கிறார். அதுல இன்னொரு பெருமை என்னன்னா 18 படி. இந்த 18ங்கிறதுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. ஐயப்பன் கோயில்ல கூட 18 படிகள் இருக்கின்றன, 18 சித்தர்கள்.
18ஆம் பெருக்கு காவிரியில. இந்த 18 அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான 18 படி வச்சு கல்யாண காமாட்சியை போய் பார்க்கணும். அந்த கீழே அந்த பவுண்டேஷன்ல அடித்தளத்துல பாத்தீங்கன்னா ராமாயணத்துடைய மொத்த கதையையும் சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா ராமன் தவம் இருந்த இடம் அப்படின்னு சொல்றாரு அவர். அப்ப தர்மபுரியில பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? அரசு பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்காவிட்டாலும் சமத்துவம் என்னையா சமத்துவம், ஆணை விட பெண் உயர்ந்தவள் என்று நிரூபித்த பூமி தர்மபுரி பூமி. இப்ப இல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாண காமாட்சியை உயரத்தில் வைத்து மல்லிகார்ஜுனரை கீழே வைத்து வணங்கிய பூமி. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. ஆன்மீகத்துல இதெல்லாம் சாத்தியம். எல்லாத்துக்குமே அறிவும் வேணும், அன்பும் வேணும். பெண்ணை சமமாக நடத்த வேண்டும், பெண்ணை தன்னை விட உயர்வாக நடத்த வேண்டும் என்பதற்கு அறிவு வேண்டும். அறிவில்லாதவன் தான் பெண்ணை அடிப்பான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப பேர் அன்பில்லாதவன் பெண்ணை அடிக்கிறான், அன்பில்லாதவன் பெண்ணை கொடுமைப்படுத்துறான், அன்பில்லாதவன் பெண்ணை அடிமைப்படுத்துறான்னு நினைக்கிறாங்க. இல்ல, அறிவில்லாதவன் தான் செய்வான். அறிவில்லாதவன் தான் செய்வான். நான்லாம் என் மனைவிய அப்படி வச்சுக்கிறோம். அவ சிநேகிதி கேட்டா, சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு இருக்கு. இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனே, நீ ஆகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே அப்படின்னு ஒரு வரி வருது. ஏதாவது விளங்குச்சா? இப்ப நான் சொன்னதுக்கு அர்த்தம் விளங்குச்சா? மறுபடியும் சொல்றேன். ஆனா யாராவது சபையில எந்திரிச்சு அர்த்தம் சொல்லணும். ஆனா இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. என்ன அர்த்தம்? இப்ப என் பிரார்த்தனைலாம் என்ன தெரியுமா? உங்க யாருக்கு அது தெரியப்படாதுங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் எதுக்கு? அடுத்த வாய்ப்பு எப்படி? அதாவது என்னன்னா, இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி வந்தாலும், இன்னும் 7 பிறப்பு பிறந்தாலும் நீதான் எனக்கு புருஷனா வரணும், நான் தான் உனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு வேண்டியிருக்கா. யாரு? சங்க காலத்துல ஒரு பொண்ணு வேண்டியிருக்கா. இத நான் என் மனைவிட்ட ஒரு நாள் சொன்னேன். அவ சிநேகிதி ஒருத்தி வந்தா. நான் உள்ள பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் சம்பாஷணையில ஈடுபடுறாங்க. அவள்கிட்ட இந்த பாட்டை சொல்றா. என் மனைவி அவ சிநேகிதிட்ட சொல்றா, இம்மை மாறி மறுமையாகினும் நீ ஆகியர் என் கணவனே, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளேன்னு எங்க வீட்டுக்காரரு எனக்கு ஒரு சங்க இலக்கிய பாட்டுக்கு அர்த்தம் சொன்னாரு. உனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கா? அவோ ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் அப்படிதான் விரும்புறியா? ஆமா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் தான் எனக்கு புருஷனா வரணும். யார்? நான். இவர் தான் எனக்கு புருஷனா வரணும், நான் தான் அவருக்கு மனைவியா வரணும். உன்னை அவ கேட்கிறா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு பிரியமா அவன் புருஷன் மேல? இல்ல, அவரை ஒரு மாதிரி டியூன் பண்ணி வச்சிருக்கேன். டியூன் பண்றது என்னது? ஸ்கூட்டர் பைக்குக்கு டியூன் பண்றோம்ல. உட்காருனா உட்காருவார், எந்திரினா எந்திரிப்பார், குட்டி கண்ணம் போடு ராஜானா போடுவார், சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து அப்படியே என் கையில கொடுப்பார். எங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும்னா ஓகே பண்ணுவார். அவரோட அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னா சரியும்பார். எப்படி? அவங்க அம்மா அப்பாவுக்கு செய்யணும்னா ஓகேம்பார், அவரோட அம்மா அப்பாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நோ அப்படின்னு ஓகேம்பா. அடுத்த ஜென்மத்துல வேற புருஷன் வந்துட்டாருன்னா மறுபடியும் டியூன் பண்ணணும். இப்ப இவரே 7 ஜென்மத்துக்கு புருஷனா எந்த கஷ்டம் மிச்சம்? டியூன் பண்ற கஷ்டம் மிச்சம்ல.
இதுக்கு பேரு சமத்துவமா? இங்க பாருங்க, அன்பும் அறிவும் உள்ள குடும்பத்திலேதான் அன்பும் அறிவும் உள்ள குடும்பத்திலேதான் அமைதி இருக்கும். அறமும் அன்பும் உள்ள குடும்பத்திலேதான் அமைதி இருக்கும். வார்த்தை நல்லா கவனிங்க. அன்பும் அறிவும், அன்பும் அறமும். இல்லறம், இல்லறம் என்கிற சொல்லை வேற உலகத்தில் வேற எந்த பண்பாட்டு மொழியிலும் சொல்லவில்லை. இல்லறம், துறவு என்பதோடு அறம் சேர்த்தார்கள். துறவு என்பதோடு அறம்ங்கிற வார்த்தையை சேர்த்தார்கள். இல்லற குடும்ப வாழ்க்கைக்கு அறம்ங்கிற வார்த்தையை எந்த மொழிக்காரனும் சேர்க்கல. நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், குடும்ப வாழ்க்கைக்கு அறம்ங்கிற வார்த்தையை சேர்த்த ஒரே மொழி தமிழ் மொழி தான். இல்லறம், துறவறம். வேற எந்த மொழியிலையும் அறம், மொராலிட்டி அப்படி, அது மொராலிட்டி கூட சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அறம் என்கிற தமிழ் சொல்லுக்கு மொராலிட்டிங்கிற வார்த்தை கூட சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இப்ப என்ன கொடுமை நம்ம நாட்டில் வந்து, இப்ப என்ன கொடுமைன்னா, திருவள்ளுவர் அன்புடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார், அறிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் எழுதினார். 10 திருக்குறள் எழுதியிருக்கிறார். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துக்கிறார். அன்புக்கும் அறிவுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துக்கிறார். இந்த அன்பையும் அறிவையும் போதிக்க வேண்டிய இடம் எது? முதல்ல இது மாதிரி மேடைகள்ல பேசுறேன். இப்ப நான் பேசுறேன், நீங்க வந்து கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம், கல்விக்கூடம். அதுக்கு முன்னாடி சமூகமா, வீடு, வீடு குடும்பம். குடும்பம்னா குழந்தை பிறந்த பிறகா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியா? சார், ஒரு குழந்தைக்கு அன்பையும் அறிவையும் போதிக்கணும் சார். குழந்தை பிறந்த பிறகா, பிறக்கிறதுக்கு முன்னாடியா? பிறக்கிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் இங்க கூடியிருக்கிற பெண்களுக்கான வாக்கியங்கள். குழந்தை உண்டாகிறீங்கல்ல, ஜனிக்கிறதுல, குழந்தை ஜனிக்கிறதுல, அந்த குழந்தை ஜனித்த காலத்துல இருந்து என் குழந்தை அன்புள்ள குழந்தையா, அறிவுள்ள குழந்தையா, நல்ல நாட்டினுடைய பிரஜையா, இந்த நாட்டுக்கு தியாகம் பண்ற குழந்தையா, ஏழைகளுக்கு உதவி செய்யற குழந்தையா, நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிற குழந்தையா, நல்ல புத்தகங்களை வாசிக்கிற குழந்தையா, என் குழந்தை பிறக்கணும் 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 அப்படி பிரார்த்தனை, நோன்பு இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப நல்ல புருஷன் வரணுங்கிறதுக்காக நோன்பு இருக்கிறீங்கல்ல, இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் தலையாட்டுறோம். நல்ல புருஷன் வரணுங்கிறதுக்காக நோன்பு இருக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அப்படித்தானே இருந்தா. திருவம்பாவை நோன்புங்கிறது அதுதானே. நல்ல கணவன் வரணுங்கிறதுக்கு நோன்பு இருந்த மாதிரி, அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அன்புள்ள குழந்தையா, அறிவுள்ள குழந்தையா, அன்பும் அறிவும் உள்ள குழந்தையா பிறந்துகிட்டே பறக்கணும் அப்படின்னு பிறந்துகிட்டே இருக்கணும்னு வேண்டிடக்கூடாது. பெரிய சிக்கலாயிரும். நான் உங்களுக்கு ஒரு புராணத்துல இருந்து ஒரு உதாரணம் சொல்லட்டா. இரண்யகசிப்பு ஆட்சி செய்த நாட்டில் ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்றார். அப்ப என்ன சொல்லணும்னா, ஓம் நமோ இரண்யாய நமக அப்படிதான் சொல்லணும்ட்டார் ஆர்டர். அதுக்கு பதிலா ஓம் நமோ நாராயணாய நமகங்கிற மந்திரத்தை சொன்னா கழுத்து எடுத்துருவேன்ட்டார். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த அந்த இரணியனுடைய பேரை தான் சொல்றாங்க, ஓம் நமோ இரண்யாய நமகங்கிறார். அந்த இரணியனுக்கு பிரகலாதன் ஒரு குழந்தை பிறகுது. அந்த பிரகலாதன்ங்கிற குழந்தைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாத்தியார் எங்களை மாதிரி ஒரு வாத்தியார். இப்ப பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல வேலை பார்க்குற வாத்தியார் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்றதுக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப அவர் எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் நமோ இரண்யாய நமகங்கிறார். 15 குழந்தைகள் இருக்கிற இடத்துல 14 குழந்தைகள் ஓம் நமோ இரண்யாய நமகங்கிறது ஒரே ஒரு சத்தம் மட்டும். அதுக்கு மத்தியில ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு வருது. வாத்தியாருக்கு வேர்க்குது. ஏன்னா யாரு தலை போயிடும்,
வாத்தியார் ஆசிரியர் தலை போயிரும். யாரதுன்னா பிரகலாதன் இரண்யனுடைய பிள்ளை எந்திரிச்சு, நான் தான் சுவாமி சொன்னேன், தம்பி உங்க அப்பா பேரை தான் சொல்லணும், உங்க அப்பா பேரை தான் மந்திரமா உச்சரிக்கணும், இந்த ஓம் நமோ நாராயண துஷ்ட நாமங்களை உச்சரிக்கப்படாது. எது துஷ்ட நாமம்? நாராயணாய நமகங்கிறது துஷ்ட நாமம், சொல்லக்கூடாது. அவன் இந்த உயிரே போனாலும் நான் இதான் சொல்லுவேன். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? எல்லாரும் அச்சத்தின் வயப்பட்டு ஓம் நமோ இரண்யாய நமக என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு நாட்டில் ஒரு சின்ன குழந்தை மட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக என்று உச்சரிக்கிற தைரியத்தை எப்படி பெற்றது? அதுக்கு என்ன அடிப்படை? புராணத்தில் எழுதுகிறார்கள், பிரகலாதனுடைய தாயார் அந்த குழந்தை ஜனித்த காலத்திலே இருந்து நாரத முனிவரை தினமும் வரவழைத்து ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக என்கிற மந்திரத்தை உச்சரித்து கருவறைக்குள்ள பிள்ளைக்கு உருவேற்றினார்கள். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் உங்களுடைய கருப்பையில் இருக்கிற குழந்தைகளுக்கு போகும். நீங்கள் வாசிக்கிற புத்தகத்தின் கருத்துகள் எல்லாம் குழந்தைக்கு போகும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிறந்த பிறகுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும்னு நினைக்கிறோம். கிடையாது. குழந்தை கருவறையிலே இருக்கிற காலத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும், கொன்றை வேந்தன் சொல்லணும், ஆத்திச்சூடி சொல்லணும், திருக்குறள் சொல்லணும். சீரியல் பார்க்கப்படாது. இந்த டிவி சீரியல்ல உட்கார்ந்துட்டா சார், நீங்க நம்ப மாட்டீங்க சார், ஒரு மாமியாருக்கு விஷம் கொடுக்கறதுக்கு ஒரு மருமக 7 மாதமா கலக்குறா சார். எனக்கு தெரிய ஒரு சீரியல்ல கலக்குறா தொடரும்ங்கிறான். ஒரு வாரத்துல பார்த்தா ஸ்பூனை உள்ள போடுறான், தொடரும். அடுத்த வாரத்துல பார்த்தா 5 சுத்துறான், தொடரும். அடுத்த வாரத்துல பார்த்தா ஸ்பூன் எடுத்து வெளியே வைக்கிறா, தொடரும். அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா அந்த டம்ளரை தூக்குறா, தொடரும். அடுத்த வாரத்துல பார்த்தா டம்ளரை எடுத்துக்கிட்டு 5 ஸ்டெப் வைக்கிறா, தொடரும். ஒரு 10-20 வாரம் கழிச்சு மாமியா கிட்ட போயிட்டா. எல்லாரும் பெண்கள் ஆண்கள்லாம் இன்னைக்கு கொடுத்துருவா பாருங்க, எப்படி கலாச்சாரத்தை மாத்திட்டாங்கடா. ஒரு காலத்துல சினிமா படத்துல கதாநாயகிய போட்டு இழுத்துக்கிட்டு நம்பியார் போனாருன்னா எம்ஜிஆர் வருவார், குதிரையிலயோ ஆலமரத்து விழுத புடிச்சுக்கிட்டோ வருவாரு. அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா, ஐயோ எப்போ வருவார் எம்ஜிஆர், எப்போ வருவாரு. அதாவது ஒரு ஜீவன் வருத்தப்படுறத பார்த்து துடிச்ச இதயங்கள் உள்ள நாடு இது. சினிமால கூட நம்பியார் சண்டால பாவி அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துறான். எம்ஜிஆர் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போன போது ஒரு கிழவி சொன்னாலும் அவர் கிராமத்துல, ஐயா ராசா மகராசா, தங்க மாதிரி இருக்கியடா அப்பா, தங்க மாதிரி இருக்கிய, இவ்வளவு நல்ல குணம், ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றியப்பா, ஆனா உனக்கு நான் பாட்டி ஒண்ணு சொல்றப்பா, இந்த நம்பியார் பயல்கிட்ட கவனமா இருக்கு. யாரு நம்பி, அதாவது அவன் உண்மைன்னு நினைக்கிறா சார். நம்பியார் எம்ஜிஆர் அடிக்கிற நம்பியாரு உண்மைன்னு நினைக்கிறார். ஒரு ஜீவனுக்கு வருத்தம்னா துடிச்ச பூமி இது. ஒரு மனிதன் சாக கிடக்கிறான் என்றால் என்ன உதவி செய்யலாம் என்று ஓடி போய் உதவி செய்த பூமி இது. இப்போ மாமியாரே மருமகள்கிட்ட கேட்கிறா, ஏமா கொடுத்துருவாள், இன்னைக்கு கொடுத்துருவா. அப்புறம் அவ கை கால் வெட்டிக்கிட்டு இருந்தது 10 வாரம். என்ன இது என்ன கர்ப்பமா இருக்கையில தயவு செய்து இந்த டிவியில, குறிப்பா டிவியில நியூஸ் கேளுங்க, பழைய பாட்டு நியூஸ் கூட கேட்காதீங்க. ஏன்னா என்ன நியூஸ் வருது? பூரா அல்பத்தனமான நியூஸ் தான் வருது. பழைய பாடல்கள் ஏதாவது ஓடிச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா காலங்காத்தால நம்ம இறைவனுடைய பாடல்கள் போடுவாங்க, இல்ல ஆலய தரிசனம்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க தயவு செய்து அதை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படியே டிவியை பார்த்துட்டு, அது அவன் சீரியல்காரங்க பண்ற அநியாயம்.
நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, மறுபடியும் சொன்னாலும் பரவாயில்ல. எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க சார், 88 வயசு. அவங்களால இப்படி நிமிர்ந்து உட்கார முடியாது. ஆனா அந்த டிவிக்கு முன்னாடி குப்புற படுத்துக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட சீரியல் பார்க்கலன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஓடாது, தூக்கம் வராது. இதுல என்ன கொடுமை ஆயிடுச்சுன்னா, எங்க அத்தைக்கு 3 வாரம் டைபாய்டு காய்ச்சல் ஆயிடுச்சு. 3 வாரம் கண்ணு திறக்க முடியல, உஷ்ணம் 104 டிகிரி 105 டிகிரி காய்ச்சல், டிவி பார்க்க முடியல. ஒரு 3-4 வாரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. 7:30 8 மணியா அந்த சீரியல், ஏதோ ஒரு சீரியல், செம்பருத்தி மாதிரி ஏதோ ஒரு சீரியல். இப்ப செம்பருத்தி தான் ஃபேமஸ் ஜி டிவில. அதே வந்து உட்கார்ந்த உடனே நான் என்னை கூப்பிடுறாங்க, அதை போடுறான், இன்னும் ஓடுதாடா, இன்னும் ஓடுதா சொன்னா, எத்த நீ செத்துட்டாலும் ஓடும். அது ஆரம்பிச்சே 8 மாதம் தான் ஆகுது, அது இன்னும் ஓடும், நீ ஒன்றும் கவலைப்படாது, போட்டாச்சு. இதுல இந்த காய்ச்சலா கிடந்த அந்த 4 வாரத்துல என்ன பண்ணாங்க, இந்த கதாநாயகன் இருக்கான்ல, அந்த பொண்ணு கதாநாயகிக்கு புருஷனா நடிச்சவன், அவனை மாத்திட்டாங்க. அந்த கதாநாயகன் நடிகருன்னு டைரக்டருக்கு ஏதோ சிக்கல், மாத்திட்டாங்க. மாத்திட்டு கீழே ஒரு ஸ்க்ராலிங் போட்டாங்க, இனிமேல் இந்த பொண்ணுக்கு புருஷனா இவர் நடிப்பார், இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு போட்டுட்டு அங்க கதை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப எங்க அத்தை வந்துட்டான். எங்க அத்தை வந்துருந்தா அந்த கதாநாயகி வர்றா, கதாநாயகி தோலை பிடிச்சுக்கிட்டே இப்போ இவன் வர்றான். யாரு? இன்னொரு நடிகர். இவா ராமச்சந்திரா ராமச்சந்திரா. நான் உள்ள டீ குடிச்சுக்கிட்டு நான் படார்னு வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல் இருக்கு. அத்தைக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் போல் இருக்கு, அதான் உயிரை கொடுத்து கத்துறான்னு ஓடியாந்தா, ஏடா இது என்னடா இது, இவ புருஷன் இவ இல்லையடா. நான் வெள்ளந்தியா சொன்னேன், இப்போ ஒரு 2-3 வாரமா இவன் தான் புருஷனா இருக்கான். இப்போ 2-3 வாரமா இவன் தான் புருஷனா இருக்கான உடனே, ஐயோ அவ அழுக, புருஷனை இல்லாமடா மாத்துவாங்க. அவ கலாச்சாரத்தோட விளிம்புல நிக்கிறா, பண்பாட்டினுடைய விளிம்புல. புருஷனை இல்லாமடா மாத்துவாங்க. என்ன சார் பண்பாடு சொல்லி கொடுக்குறான்? என்ன ஆன்மீக பூமியில இது என்ன தொலைக்காட்சி? இதை எதுக்கு பார்க்கணும்? இன்னும் கூட ஒரு வருத்தம் உங்களுக்கு சொல்றேன். இல்ல அன்பு, இந்த டிவிங்கிறது அறிவினுடைய வெளிப்பாடு தானே. டிவிங்கிறது விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு தானே சார், அறிவியலோட கண்டுபிடிப்பு தானே. அப்ப அந்த அறிவியலுடைய கண்டுபிடிப்பா இருக்கக்கூடிய அந்த டிவியை வச்சு அன்பையும் ஆன்மீகத்தையும் வளர்க்கணும். வளர்க்கலாமா இல்லையா? ஆனா செய்யறாங்களா? அதான் கேள்வி. நான் உங்களுக்கு ஒரு எளிமையான, ஒரு நடிகர் இறந்து போயிட்டார், இல்ல ஒரு நடிகை இறந்து போயிட்டானா, ஒரு நடிகர் இறந்து போயிட்டார் அல்ல ஒரு நடிகை இறந்து போயிட்டா, எல்லா பிரபலமான நடிகர் பிரபலமான நடிகை இறந்து போயிட்டா, எல்லா சேனல்லையும் அந்த நடிகர் நடிச்ச 2 படம் போடுவாங்க, பழைய படம். அந்த நடிகர் பேசின பேச்சுகளை போடுவாங்க. அந்த நடிகரோடு தொடர்புடையவர்கிட்ட போய் பேட்டி காணுவாங்க. நடக்குதா இல்லையா சார்? எல்லா சன்னா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், நான் எல்லா டிவிலையும் பேசுறேன், அது வேற விஷயம், கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல. தப்புன்னு சொல்லணும்ல. தப்புன்னு சொன்னா தானே ஆன்மீகம், அறிவு. சமீபத்துல புதுச்சேரியில பிரபஞ்சன் ஒரு அருமையான எழுத்தாளர் மறைந்து போனாரு. நீலாபா நம்ம அவரு அசோகமித்திரன் மறைந்து போனாரு. எவ்வளவு பிரமாதமான எழுத்தாளர்கள், அறிவின் குறியீடாக விளங்கியவர்கள்.
அவர்களுடைய படைப்புகளின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு பல நல்ல நன்மைகளை செய்தவர்கள். அவங்க இறந்த அன்னைக்கு அவர்களை பற்றி, அந்த பிரபஞ்சனை பற்றியோ, அசோகமித்திரனை பற்றியோ, ஞானியை பற்றியோ ஏதாவது ஒரு செய்தியில மட்டும் ஒரு வரி வரும். இறந்தார், மறைந்தார், அவ்வளவுதான். என்னுடைய வருத்தம் என்ன தெரியுமா நண்பர்களே, பிரபஞ்சனை பொறுத்தவரையில ஒரு டாக்குமெண்ட்ரியே இருக்கு. 1 மணி நேரம் ஓடுற ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அதுல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு கிளிப்பிங் எடுத்து போடக்கூடாதா? பிரபஞ்சனை பத்தி இந்த பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாதா? என் கேள்வி என்ன தெரியுமா, இந்த நடிகரை விட பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளன் மலினப்பட்டு போய்விட்டானா? நான் பிரபஞ்சன் என்கிற ஒரு எழுத்தாளருக்காக பேசவில்லை. ஒரு மிகச்சிறந்த நாதசுர கலைஞர் மறைந்து விட்டால், ஒரு மிகச்சிறந்த சாக்ஸோபோன் கலைஞர் மறைந்து விட்டால், சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் மறைந்தால் தான் காட்சிப்படுத்துகிறார். நான் சொல்ற உண்மையா இல்லையாங்க? சினிமா சம்பந்தப்பட்டவர்களா இருந்தாதான் அன்னைக்கு பூரா அந்த செய்தி போடுறோம். இது வேணும், கொஞ்சம் குடிச்சுக்கிறேன், என்ன அதை ஒரு ஊர்ல கெடுத்துட்டான். ராமச்சந்திரன் தண்ணி அடிச்சுட்டு பேசுறான் அப்படின்ட்டான். நமக்கு நல்லது செய்யறவன் ரொம்ப பேர் இருக்கான். என் மனைவி சில நேரம் செருப்பு போடாம ஸ்கூட்டர் எடுத்துருவேன் காலேஜ் புறப்படுறது. மறதி, டிமென்ஷியா, அந்த நோய்க்கு பேர் என்ன? டிமென்ஷியா. வயசாக ஞாபக சக்தி குறையும். மனைவியவே பார்த்து, யார் நீ? ஓ பொஞ்சாதி, எத்தனை வருஷமா? பயோடேட்டா கேட்கிறான். வயசாயிருச்சுன்னு அர்த்தம். செருப்பு போடாம வந்துட்டு ஸ்கூட்டர் எடுத்தேன்னா உடனே அவர் செருப்பை தூக்கிட்டு ஓடி வருவா. பத்தினி. இதை என் பக்கத்து வீட்டுக்காரன், என் மேல காழ்ப்பு பொறாமை உள்ள ஒருத்தன், சிவகாசி ஊர் பூரா எப்படி பரப்பிட்டான் தெரியுமா? ராமச்சந்திரன் காலேஜுக்கு கிளம்பணும்னா அவன் பொஞ்சாதி செருப்பு எடுக்கணும்ட்டான். என்ன அர்த்தம் வருது தெரியுமா? பொஞ்சாதி செருப்பு எடுத்தான்னா இவன் காலேஜுக்கு போவான் அப்படின்னா என்ன பொருள்? ஊர்ல என்ன நினைப்பான் என்னைய பத்தி? இதை விடுங்க. அப்ப பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளருக்கு கொடுக்காத மரியாதையை சினிமா நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு கொடுக்கிறார்கள், அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிறார்கள். அரசியலும் சினிமாவும் தான் இன்னைக்கு ஆத்மா. அரசியல் என்ன நடக்குது? ஏதாவது அன்போ அறிவோ இருக்கா? அதை வெளிப்படையா பேச முடியாது. ஆனா நான் ஊருக்கு போகணும். அரசியல் என்பது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். அதான் புறநானூறு. அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரு அரசாங்கம் யாரை நம்பி நடத்தப்படணும்? அறிவுள்ளவர்களை நம்பி நடத்தப்படணும். அறிவுடையோன் ஆறு, ஆறுனா வழியாக, அறிவுடையவனுடைய வழியிலே அரசாங்கம் போக வேண்டும். இதான் சொல்லப்பட்டது. இன்னைக்கு அறிவுள்ளவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் சொல்றத அமைச்சர்கள் கேட்கிறார்களா, அல்லது அமைச்சர்கள் சொல்லுகிறபடி ஐஏஎஸ் ஆபீசர்கள் ஆடுகிறார்களா? சொல்ல புரியுங்களா? அதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. ரொம்ப அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள் ஆகிவிட்டார், அறிவியல் அறிஞர்கள் ஆகிவிட்டார். ஒரு டேம்ல தண்ணி வத்திக்கிட்டே வருதுன்னா என்ன செய்யலாம்? இப்படி செய்யலாம். திடீர்னு ஒரு அமைச்சர் அனுமன் தலித்துன்றார், மத்திய அமைச்சர். நம்ம வணங்குறமே ஆஞ்சநேயர், அவரு தலித் அப்படின்ட்டார்.
ஒரு இறைவனாக கும்பிடக்கூடிய ஒருத்தர் தலித்தா இருந்தா என்ன, முதலியாரா இருந்தா என்ன, பிராமணனா இருந்தா என்ன, தெய்வம் பல காலமாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை இன்ன இனத்தை சார்ந்தவர் என்று இவ்வளவு காலம் கழித்து அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. தலித்துன்ட்டான் ஒருத்தன், உடனே ஒரு எம்பி, அப்படியானால் ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் தலித்துகளை அர்ச்சகர்களாக்குங்கள். எங்க இருந்து எங்க போறான் பாருங்க. ஏன்னா தலித்து சாமிக்கு தலித்து தான் அர்ச்சனை பண்ணணும், இப்படி ஒரு வியாக்கியானம். அப்ப எல்லா கோயிலையும் பிராமணர்களை அர்ச்சனை பண்ணுகிறார்கள், எல்லா சாமியும் பிராமணர்களா? ஏதாவது அறிவு இருக்கா? ஏதாவது ஒரு ஆன்மீக செழுமை இருக்கா? இதெல்லாம் அரசியல்ல நடக்கிற குழப்பங்கள். துட்டு துட்டு பணம் 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 பணம். எந்த ஞானமும் கிடையாது நண்பர்களே, வெளிப்படையாக சொல்லுகிறேன், எந்த ஞானமும் கிடையாது, எந்த சமூக அக்கறையும் கிடையாது. சிலப்பதிகாரத்திலே கண்ணகி ஜெயித்தாள், கற்பினால் ஜெயித்தாள் என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. நான் இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்கிற அமைப்பின் மூலமாக சொல்லுகிறேன், கற்புக்கரசி என்பதனால் கண்ணகி ஜெயிக்கவில்லை, பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதிமான் என்பதனால் கண்ணகி ஜெயித்தாள். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் அநீதிக்காரனாக இருந்திருந்தால் கண்ணகி எவ்வளவு கற்புக்கரசியாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, என்ன நடந்திருக்கும்? அவன் சபையில போய் நின்றுட்டு அறிவு கட்ட ராஜான்னு பேசுறா சார். பாண்டியன் நெடுஞ்செழியன் சபையில போய் நின்னுகிட்டு, அவன் ஊர்ல போய் நின்னுகிட்டு அவனை பார்த்து அறிவு கட்ட நாயே, அறிவு கட்ட ராஜா, தேரா மன்னா செப்புவதுடையேன், எதையும் தேர்ந்து முடிவெடுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு ராஜாவா? ஒரு பொம்பளை பேசிருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. யார பார்த்து? அந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவை பார்த்து. இன்னைக்கு ஏதாவது ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ போய் ஒரு பொண்ணு பேசிட முடியுமா? எந்த முடிவும் சரியாக எடுக்க தெரியாத முதலமைச்சர் அவர்களே குண்டர் சட்டத்துல தூக்கிடுவான். சொல்ல புரியுதுங்களா? இன்னைக்கு நான் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாக்குறேன், கண்ணகி கதை இன்னைக்கு நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? கண்ணகி கமிஷன் ஒண்ணு போடுவோம். கண்ணகி கமிஷன் ஒண்ணு போட்டு ஒரு 35 வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் வரும். 35-40 வருஷம் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் வரும். இப்ப இந்த மரணத்தை பத்தி ஒரு கமிஷன் போயிட்டு இருக்குல்ல, தேவையாங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். 35 வருஷம் கழிச்சும் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லும் தெரியுமா? கண்ணகிக்கு கால் கிடையாது. காலே இல்லாத போது கால் சிலம்பு எப்படி இருக்கும்? கால் சிலம்பே இல்லாத போது எப்படி களை வாங்க முடியும்? இது ஒரு ரிப்போர்ட். அப்ப கண்ணகி இருக்க மாட்டா, கோவலனும் இருக்க மாட்டான், நெடுஞ்செழியனும் இருக்க மாட்டான். அறிவுடையோர் ஆறு அரசும் செல்லும். இன்னைக்கு நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்போ அதுதான் சொல்ல வந்தேன், உங்க குழந்தைகளை நீங்க நல்லபடியா வளர்க்கணும்னா கர்ப்பம் தரித்த காலத்திலிருந்து நல்ல ஞான விதைகளை அந்த குழந்தைகளுடைய ஆத்மாவில் விதையுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அல்ப விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். நல்ல சிந்தனைகளை மனதுக்குள் கொண்டு வாருங்கள். நல்ல கீதங்களை பாடுங்கள். நீங்க பாடகியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே அப்படிங்கறத சும்மா அப்படி சொல்லிட்டே இருங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயிரம் எல்லாம்
நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமும். அப்படி கர்ப்பம் தரிச்சிருக்க பொண்ணு அது சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்க பாடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பாடவே வராது, ஒருத்தருக்கும் பாட வர வேண்டாம். நீங்க நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட போதும் இல்ல. பாடுறது எல்லாருக்கும் வருமாமா? நல்லா பாடுவீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா பாடிடுவாங்களா? நான்லாம் ஓரளவுக்கு நல்லா பாடுவேன். என் மனைவிக்கு ராத்திரி கண்ணு முழிச்சானா டைம் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து தூங்குவா. ராத்திரி இப்ப ஒரு 2:30 மணிக்கு கண்ணு முழிச்சான்னு வைங்களேன், பாத்ரூம் போறதுக்கு என்னை உசுப்பி தூங்கின்னு என்னை உசுப்பி ஏங்க மணி என்னங்க அப்படின்பா. டெய்லி கேப்பா. அது அவளுக்கு ஒரு நோய். என் நேரம் சரியில்லாததுனால அவ நேரம் கேப்பா. ஏங்க இப்ப என்னங்க டைம் அப்படின்பா. அதுக்குதான் நான் ஒரு உத்தி கண்டுபிடிச்சேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, எங்க வீட்டுல இந்த டைம் பார்க்குற எல்லா சாதனமும் பழுதாயிருச்சு. இந்த செல்போன்ல கூட டைம் தெரியல, வாட்சில் தெரியல, வால் கிளாக்ல தெரியல, அலாம் டைம் பீஸ் எதுலையுமே தெரியல. ராத்திரி என்னங்க 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 டைம் என்னங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இது. எங்க ரூம்ல இருக்க 2 ஜன்னலை திறந்துட்டு அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான். கதவை திறந்து ராத்திரி 3:45 மணிக்கு என்னடா சத்தம்னா, 3:45 மணி தாயி தூக்கு. அல்ல அப்படி நான் பாடக்கூடியவன். அதாவது எல்லாத்துலயும் நன்மை இருக்குங்க. எல்லாராலையும் நல்லா பாட முடியுமா என்ன? இந்த அலை பாயுதே கண்ணாங்கிற பாட்டை பெரும்பாலும் நவராத்திரி கொலுவுல எல்லா பிள்ளைகளும் பொண்ணுங்க பாடுவாங்க. அதுவும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு பெண்களுக்கு ஒரு சின்ன எப்படி அந்த வார்த்தையை சொன்னா வருத்தப்படுவீங்க. இருந்தாலும் ஒரு பெண் மேல ஒரு பெண்ணுக்கு இருக்கிற பொறாம இருக்க, ஐயா அவளுக்கு பாட தெரியாதுன்னு இவளுக்கு தெரியும். அவன் நவராத்திரிக்கு கொலுவுக்கு வந்தோன்னா, வா சரோஜா ஒரு பாட்டு பாடேன். அவளுக்கு பாட தெரியாதுன்னு இவளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே கூட்டத்துல கோத்து விடுவான். எனக்கு பாட வராது, சும்மா பாடு. இங்க எல்லாரும் MS சுப்புலட்சுமியா உட்கார்ந்துருக்காங்க, பட்டமாளா உட்கார்ந்துருக்காங்க, அனுராதாவா உட்கார்ந்துருக்காங்க, நீ சும்மா பாடு. அவளை பாட சொல்லியாச்சுல, அவளுக்கு பாட தெரியாதுன்னு தெரிஞ்சு பாட சொல்லியாச்சுல, அப்ப அவளுக்கு தெரிஞ்ச அளவு தானே பாடுவா. அவ அலை பாயுதே கண்ணா, இந்த அளவுக்கு கூட அவ சுத்தமா பாடல. மனம் மிக அலை பாயுதே உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே அப்படின்னு ஏதோ முயற்சி பண்றான். கடைசி வரி, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ அப்படிங்கல. இந்த பாட சொன்ன பொம்பளை பக்கத்துல இருக்க சொல்றா, பாத்தியாடி அவ பாடுறத பத்தியே அவ பாடுறா பாரு. எப்படி அர்த்தம் புரியுதா? இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ. இது இவ பாடுறது தகுமோ, இவ பாட சொன்னது யாரு? அந்த பொண்ணுதான். அதாவது குலு என்பது கூடுவதற்கான இடம், குழப்புவதற்கான இடம் இல்லை. அல்ல, என்னோட சொல்ல வர்ற பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நல்ல குடும்பங்கள், நல்ல குழந்தைகள். பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா அப்பூதி அடிகள் அவர் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் பேரையே வச்சார். அவர் நடத்துற தண்ணீர் பந்தலுக்கு திருநாவுக்கரசர், அவர் நடத்தின மடத்துக்கு திருநாவுக்கரசர் மடம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். குழந்தைகளுக்கு பேர் 2 ஆண் குழந்தைனா மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. இப்ப அப்பர் சுவாமிகளை அவர் சாப்பிட கூப்பிட்டு வந்தார்.
பின்னாடி கொல்லப்புறத்துல போய் வாழை இலை நறுக்கிட்டு வான்னு மூத்த திருநாவுக்கரசுட்ட சொன்னார். நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா போவாது, ஏன்னா ஆன்மீகம் தெரியாது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு. சுவாமியார் வந்திருக்கார், சுவாமியாருக்கு சாப்பாடு பண்ணும், போய் வாழை இலை வாங்கிட்டு வா, அறுத்துட்டு கூட வரணும், கடையில போய் வாங்கிட்டு வா அப்படின்னா நீ கண்ட கண்ட சாமியாரையும் கூப்பிட்டு வருவ, சாக போற. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.